ஆமாம், அந்த பொண்ணுக்கு தாலி கட்டினார்ல சிவபெருமான், மாணிக்க வாசகருக்கு தாலி கட்டினார். என்ன தாலி கட்டினா பேர் மாறும். இதுவரைக்கும் அப்பா இனிஷியல், தாலி கட்டினா அவர் இனிஷியல். இவருக்கு என்ன பேரு? திருவாத ஊரர். இப்ப சிவபெருமான் பார்த்தாரா, உன்னுடைய பாடல் நன்றாயிருக்கிறது, உனக்கு பெயர் மாணிக்க வாசகன். எப்ப பேரு கொடுத்தாரோ தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள். பழைய பேரு கெட்டு போச்சு சார், இந்த பேரு வந்துருச்சு. அப்பவே தாலி கட்டிவிட்டார். எப்போ திருவடி வச்சாரோ, இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் அமெரிக்காவுக்கு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போன மாதிரி இருந்தவங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு என்னை மட்டும் விட்டுட்டியே. திருவாசகம் பூரா என்ன தெரியுமா? 2 கருத்துக்கள். ஒன்று, என்னை விட்டுறாதே, நான் கடைசியா நிற்கிறேன். எல்லா மாடும் நல்ல மாடு உள்ள போயிடுச்சு, நான் நொண்டி மாடு கடைசியா நிற்கிறேன். என்னை விட்டுறாதே, என்னை விட்டுறாதே, நீ விட்டா வேற எனக்கு நாதி கிடையாது. இது ஒன்று. இன்னொன்று என்ன தெரியுமா? கடவுளே, என்னை அறியா பருவத்தில் வந்து தாலியை கட்டிவிட்டு அறிஞ்ச பருவத்தில் காணாமல் போயிட்டேன். இதுதான் இந்த சிவபெருமான் பண்ணுற வேலை. நீங்கள் சும்மா இருந்தால் விட மாட்டார். அங்கேருந்து வந்து உங்களுக்கு என்னத்தையாவது சொல்லி கிளப்பி விட்டுருவார். நீங்கள் பாட ஆரம்பித்தா அவர் ஓடி போயிடுவார். இன்னும் கொஞ்சம் நேரம் பாடு. என்னை அறியா பருவத்து என்னை மனம் புரிந்தான், என்னை அறிந்த பருவத்தே தன்னை அறிய விரும்பான். வள்ளலார் பாடுறாரு. திருவருட்பா இஸ் தி 19th century edition ஆஃப் திருவாசகம். திருவாசகத்தின் 19ஆம் நூற்றாண்டு பதிப்புக்கு பெயர்தான் திருவருட்பா. அப்படியே வாங்கிக்கிட்டு பாடுறாரு. அப்போ திருவாசகம் யாருக்கு? மாணிக்க வாசகர் யாரு? ஒரு பொண்ணு, மனசளவிலே பொண்ணு. அதனால தான் தான் பெண்ணாக மாறி பெண்களுக்குரிய விளையாட்டு. நமக்கு சாமி கும்பிடுறது விளையாட்ட போச்சு, அவருக்கு விளையாட்டு கூட சாமி கும்பிட்றதா மாறி போச்சு. நமக்கு அவருக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா? விளையாட்டில் கூட அவனை பாடி ஆடு, அவன் புகழை பாடு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும். இதுதான் அவர். இந்த எண்ணையும் இந்த இருக்கு பாருங்க, அங்கங்கே பார்க்கலாம். நான் ஒன்றுக்கும் பத்தாத ஆடு, நான் ஒன்றுத்துக்கு லாயக்கில்லாத ஆடு, என்னை வந்து ஆட்கொண்டியே அப்பா, ஆட்கொண்டுட்டு பாதியில் விட்டுட்டியே. என்னை விட்டுறாதே, என்னை விட்டுறாதே, என்னை விட்டுறாதே. நான் கடைசியாக நிற்கிறேன். தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினை துணையேனை விடுதி கண்டாய். விடுதி கண்டாய்னு என்னை விட்டுறாதேன். என்ன